මේක තුවශයෙන්ම දළ මත්නාංශ යටතේ ඇති ආයතනය 2000ஆம் ஆண்டு முதல் நீண்ட காலமாக பொதுக்கடன் திணைக்களத்தின் முகவரின் செயற்பாடுகள் ஒருவிதமாக முன்னெடுக்கும் போது அதில் பல பகுதிகள் உள்ளன. யசந்த இங்கு இருப்பாரானால் அவர் மேலதிக விவரங்களை கூற முடியும் என நினைக்கின்றேன். அங்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் பொதுக்கடன் திணைக்களத்தில் இருக்கும் போதும் நிதியமைச்சினால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும். அவை வழங்கப்பட்டதும் நாம் அந்த கொடுப்பனவுகளை செய்வோம். பொதுக்கடன் திணைக்களம் ஒரு முகவர் போன்று செயற்பட்டு அவற்றை உள்வாங்கும். முன்பு பிடிஎம் உருவாக்கப்படும் வரை இங்கிருந்தே தரவுகள் வழங்கப்பட்டன. இது பேக் ஆபீஸ் ஃபங்க்ஷன் ஆகும். இதன் பின்னர் கடந்த காலத்தில் மாறுதல்களை படிப்படியாக பிடிஎம் ஊழியர்கள் பொறுப்பேற்று முன்னெடுத்திருந்தனர். முழுமையான செயற்பாடுகள் ஜனவரி 1ஆம் தேதியே வெளியே சென்றன. இடைப்பட்ட காலத்தில் பிடிஎம் ஊழியர்கள் எமது வளாகத்துக்குள்ளிருந்து எமது முறையை பயன்படுத்தி செயற்பாடுகளை முன்னெடுத்தனர். இஆர்டி பற்றி கேட்டபோது பொதுவாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். ஆனால் மற்றொரு அமைச்சின் கீழ் உள்ள இஆர்டியின் நிதி விவகாரங்கள் தொடர்பில் கருத்து தெரிவிப்பது தவறு என்று நான் நினைக்கின்றேன். அதனை நான் செய்யக்கூடாது. ஏனெனில் அங்குள்ள முறைமை என்ன என்பது எனக்கு தெரியாது, என்னால் கூறவும் முடியாது. ஆனால் நடைமுறை என்னவென்றால் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் தான் எப்போதும் வெளிநாட்டு ஒப்பந்த தரப்பினருடனும், அதாவது கடன் வழங்கும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனருடன் ஒப்பந்தங்களை செய்கின்றது. அந்த ஒப்பந்தத்தில் வங்கி கணக்கு இலக்கம் என்ன என்பது உள்ளடக்கப்படும். கடனை மறுசீரமைப்பு செய்த பின்னர் புதிய கணக்கு இலக்கங்கள் வழங்கப்பட்டன. அந்த தகவல்கள் அவர்களிடமே உள்ளன. அவர்களது நடைமுறையின் பிரகாரம் நான் அறிந்த வரையில் கடன் வழங்கிய நிறுவனம் இந்த கணக்குக்கு பணம் செலுத்துங்கள் என வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்துக்கு அறிவிக்கும். அந்த கணக்கு விவரங்கள் கிடைத்ததும் அவை பிடிஎம்க்கு வழங்கப்படும். பிடிஎம் அறிவுறுத்தல்கள் வழங்கியதும் நாம் வங்கியாக கொடுப்பனவை செய்வோம். இதுவே நடைமுறை. அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் முறைமைகளை மாற்றினார்களா என்பது குறித்து என்னால் கூற முடியாது. அதாவது எமக்கு தெரியும். ஆனால் நாம் அறிந்த வரையில் கடந்த காலத்தில் பணமாறுதலின் போதும் எமது அமைப்பினூடாகவே கொடுப்பனவுகள் செய்யப்பட்டன. ஆனால் அவர்களே அங்கீகாரம் அளிப்பது, தரவுகளை உள்வாங்குவது போன்ற அனைத்தையும் செய்துள்ளனர். பொதுவாக பார்த்தால் இஆர்டி என்பது வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுடன் கொடுக்கல் வாங்கல்களை செய்யும் தரப்பாகும். பிடிஎம் என்பது ஒட்டுமொத்த பொதுக்கடன், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொடுப்பனவுகளுடன் தொடர்புடைய நிறுவனமாகும். முன்பு பிடிடி, தற்போது பிடிஎம். அங்கும் மேலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன். உண்மையில் இந்த சம்பவத்தின் பின்னர் நாம் நிதியமைச்சுடன் நெருக்கமாக செயற்பட்டு வருகின்றோம். இந்த முறைமையை எவ்வாறு மேலும் பலப்படுத்தலாம் என்பது குறித்து எமது அனுபவம் மற்றும் அறிவை பயன்படுத்தி இவ்வாறானதொரு சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை மிகவும் ஒத்துழைப்புடன் முன்னெடுத்து வருகின்றோம். අපි වැඩ කරගෙන යනවා ඉතාම සහායකයි. ඒකේ සෙන්ට්‍රල් බැංක් එක කොහෙදි හරි ආපහු සැරයක් කියන්නේ ක්‍රොස් චෙක් කරන හරි මොකක් හරි එහෙම වගකීමක් එනවද සෙන්ට්‍රල් බැංක් එකට? නෑ මෙහෙම නෑ. දැන් අපි කියමු සරල උදාහරණයක් තමයි ඔබතුමාගේ இல்லை, இது ஒரு எளிய உதாரணம். உங்களது வங்கி கணக்கிலிருந்து எனது கணக்கிலிருந்து மற்றொருவரின் கணக்கிற்கு பணம் செலுத்துங்கள் என வங்கிக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கினால் வங்கி செய்ய வேண்டிய ஒரே காரியம் அந்த கணக்கு இலக்கம் சரியாக இருந்தால் முறைமையூடாக அந்த கொடுப்பனவை செய்வது மட்டுமே. அதற்கப்பால் நீங்கள் வழங்கிய அறிவுறுத்தலை மாற்றுவதற்கு வங்கிக்கு அதிகாரம் இல்லை. வங்கியாக எமக்கு வழங்கப்படும் அறிவுறுத்தலை மாற்றுவதற்கும் எமக்கு உரிமை இல்லை. கொடுப்பனவு செய்யப்பட்டதுடன் அது தொடர்பில் ஒரு தகவல் செல்லும். மறுபுறம் கொடுப்பனவு இடம்பெற்றதா இல்லையா என்பதை அறிய வங்கி அறிக்கையை பரிமாற்ற வேண்டும். அந்த அறிக்கையை அணுகும் அதிகாரம் எமக்கு இல்லை. ஏனெனில் உதாரணமாக ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு கணக்கு என்றால் அந்த அறிக்கை ஆஸ்திரேலியா வங்கியில் தான் இருக்கும். அந்த நிறுவனத்திற்கு அது கிடைக்க வேண்டும். நிதியமைச்சு தான் இங்கு வாடிக்கையாளர். ඒ වගේ ක්‍රමයක් තියෙනවා. පේමන්ට් එක ගියොත් ගියාට පස්සේ ස්ටේට්මන්ට් එක රිෆ්ලෙක්ට් කරනවා කියලා කියන්නේ.